இல்ல நிஜமாதான் சொல்றேன். அவ எப்படியும் திரும்பி பாப்பான்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவ திரும்பி பார்க்கவே இல்ல. பாத்தீங்களா? உனக்கு அந்த கீழே விழுற ஞாபகம் இருக்கா? செம காமெடியா இருந்தது. ஆமா, செம காமெடி. எப்படி அவன் அந்த சீனை பண்ணிருப்பான்? எனக்கு எப்பவும் இந்த சந்தேகம் வரும். இந்த ஆக்ஷன் படத்துல இப்படி எல்லாம் சீன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? கஷ்டம்தான். படம் முடிஞ்சதும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? ஹலோ மிஸ்டர் ஜான், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நாங்க முதல்ல ஒரு சீரிஸ் பார்த்தோம். அது முடிஞ்சதும் ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்தோம். சூப்பர். இந்த மாதிரி டைம்ல படம் பாக்குறது நல்லதுதான். இப்ப பரவாயில்லையாடா? பரவாயில்ல. லைலாக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே, நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மிஸ்டர் எம்ரே, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. சரி, நாளைக்கு பார்க்கலாம் நர்ஸ் மேடம். ஹே, தேங்க் யூ சோ மச். உன்னாலதான் இவனை பத்தி நான் கவலைப்படாம இருக்கேன். இதுல என்ன இருக்கு? ஓகே, குட் நைட். குட் நைட். கண்டிப்பா. ஓகே. நிஹாத், என்ன பண்றீங்க? என்ன கோலம் இது? எனக்கு தெரியலம்மா, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஐயோ, என்ன நீங்க சின்ன புள்ளத்தனமா? சீக்கிரமா கழட்டுங்க போங்க. சரிம்மா, கழட்டுறேன். ஆனா இதை நான் கழட்டிட்டா என்ன போடுவேன்னு சொல்லு. ஏன் டிராயர்ல எனக்குன்னு ஒரு பைஜாமா கூட இல்லையே. எல்லாத்தையும் துவைக்க போட்டிருக்கேங்க. ஆமா, அந்த கூடையில தானே இருக்கு. அதுக்குதான் தினமும் நான் வணக்கம் வைக்கிறேன். ஒரு வாரமா அந்த துணி அந்த கூடையில தான் இருக்கு. நான் என்னங்க பண்றது? எனக்கு துணி துவைக்க டைம் இல்ல. கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். எல்லாரும் எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் கேள்வி கேக்குறாங்க. தெரியுமா எனக்கு? நானும் அதே ஏரியாவை சேர்ந்தவன் தான். மறந்துட்டியா என்ன? அதுவும் இல்லாம உன் வீட்டுல தான் நான் தங்குறேன். ஹலோ. ஹாய் அம்மா. அப்பா, அப்பா என்னாச்சு? என்னம்மா ஆகணும்? இதுக்கு மேல என்ன ஆகணும்? என்கிட்ட ஒண்ணும் கேட்காத, மம்மாட்ட கேளு. யோ, என்னங்க? ஏன் நீங்க துவைக்க கூடாதா? நீங்க துவைச்சா என்ன கெட்டு போயிடுமா? டிடர்ஜென்ட் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல? அதானே? சரிம்மா கண்ணு, நானே சமைக்கிறேன், நானே பாத்திரம் தேய்க்கிறேன், இப்ப துணி கூட துவைக்கிறேன். வீட்டுல எல்லா வேலையும் நானே பண்றேன். இனிமே நீ எனக்கு புருஷனாயிரு. நிஹாத், அப்பா, நீ குறுக்க பேசாதம்மா. இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன் தெரியுமா? ஒரு புருஷங்கிற மரியாதை இருக்கா? எனக்கும் ஒரு இது இருக்கு. 2 பிள்ளைங்களுக்கு அப்ப. நிஹாத், அப்பா அது வருதுப்பா. எவ்வளவுதாம்மா பொறுத்துப்பேன்? ஏரியா பிரச்சனை வேற, வீட்டு பிரச்சனை வேறமா பொண்டாட்டி. மத்தவங்களுக்கு முன்னாடி நீ பாத்துக்க வேண்டியது என்னதான்? அப்பா அது வருதுப்பா. என்னம்மா வந்துகிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னதான் வருது சொல்லு. இங்க பாருங்க. மௌன சபதம் எடுத்துட்டாங்க. இப்படி ஆயிடுச்சு. இந்நேரம் அக்கா இங்க இருந்திருக்கணும். அவளுக்கு தான் இதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். எனக்கும் இதை எப்படி சமாளிக்கணும்னு கொஞ்சம் தெரியும். ஆனா அது பத்தாதேப்பா. என் பொண்டாட்டி செல்லக்குட்டி, நான் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன்டா. நானே துணி துவைக்கிறேன், மிஷின் கூட வேண்டாம், கல்லு மேல வச்சு அடி அடி அடின்னு அழுக்கு போற அளவுக்கு துவைச்சிடுறேன். டிவில வர மாதிரி பல 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 துவைக்கிறேன். ஓகேவாமா? அப்பா அவ்வளவுதானா? இதெல்லாம் பத்தாதே. அதுக்கப்புறம் வீட்டை கூட சுத்தம் பண்ணிடுறாமா. நீ வெளியில போய் பாரு, நம்ம வீடு சும்மா பல 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 இருக்கும். அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும். பொண்டாட்டி, என் பொண்டாட்டி, என் தங்கமே. நீங்கள் அழைத்த மெவுக்கவே தற்காலிகமாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கால் பண்ண, திரும்ப கால் பண்ண. என் பொண்டாட்டி, என்னம்மா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? போன வச்சுட்டாங்க. மறுபடியும் கால் பண்ண. என் செல்ல பொண்டாட்டி. எவ்வளவு கால் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. பரவாயில்ல, பயப்படாதீங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க, பொறுமையா நம்ம வெளியே போயிடலாம். அப்பா மெல்லமா என் பின்னாடி வாங்க. கீழே குனிஞ்சு வாங்கப்பா. வாங்க வாங்க, போயிடலாம். என் பொண்டாட்டி நிஜமாவே ஆஃப் ஆயிட்டாளா? போதும், நான் இங்கே இறங்கிக்கிறேன். Thank you so much. Thank you மேடம். அட உஸ்மான், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உஸ்மான், நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். அது நான் மிஸ்டர் எம்ரே கூட இருந்தேனா, அதான் கால் எடுக்கல. ஐம் சாரி. நான் ஏன் கூப்பிட்டேன்னா, எம்ரேக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதான் எப்படி இருக்காருன்னு கேட்க தான் கூப்பிட்டேன். இல்ல வீட்ல தான் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் தான் அவரை பாத்துக்கிட்டேன். நான் அங்க இருந்து தான் வரேன். நீ எதுக்கு? ஏன் ஐலின் பாத்துக்கலையா? அவ எங்க போனா? அவ பாத்துக்கலையா? மிஸ்டர் ஜான் அவர் வீட்டுக்கு இவரை கூட்டிட்டு போயிட்டாரு. ஜான் சார் ஐலின் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அவ வரமாட்டா. அது எப்படி? எம்ரே அவ அண்ணன் கிட்ட இதுக்கு எதுவும் சொல்ல மாட்டானா? ஆமா, மிஸ்டர் எம்ரேக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மை என்னன்னு தெரியுது.
எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் உஸ்மான். சரி, பாய், அப்புறம் பார்க்கலாம். குட் நைட். பார்த்து போ. குட் நைட். குட் நைட் உஸ்மான். சனியம் எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். எம்ரே எப்படி இருக்காரு? பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. மிஸ்டர் ஜான் எப்படி இருக்காரு? அவருக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சி போயிடுச்சா இல்லையா? நல்லா இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. அவருக்கு குற்ற உணர்ச்சி எல்லாம் இல்ல. எம்ரே சார் படுத்துக்கிட்டே அவர் பண்ணதெல்லாம் யோசிச்சுதான் ஆகணும். யோசிப்பாரு, நம்புறேன். அவர் உங்களை காயப்படுத்திட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஜான், இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ண தப்ப அவர் உணர்ந்திருப்பாரு. எல்லாருக்கும் வாழ்க்கையில நம்ம ஒரு வாய்ப்பு தரணும். அவர் உங்களுக்கு தம்பி வேற. எனக்காக கொஞ்சம் யோசிங்க. ஷேரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கம்பெனிக்குள்ள திரும்ப வந்துடலான்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. உன்னை உள்ள விட முடியாது. உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. எம்ரே, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லண்ணா. என்னன்னு தெரியல, தூக்கமே வரல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் தூங்க முடியலண்ணா. சர்வீஸ் சென்டர்ல இருந்து உன் காரோட போட்டோ அனுப்பி வச்சிருந்தாங்க. அதை பார்த்ததும் என் கண்ணை என்னாலே நம்ப முடியலடா. நீ மறுபொழப்பு படைச்சிருக்க. ரொம்ப மோசமா இருந்ததுன்னா என்னோட மொத்த வாழ்க்கையும் என் கண்ணு முன்னாடி ஒரு படமா வந்துச்சுன்னா அத முதல் தடவை நான் அப்படி உணர்ந்தேன். மனுஷங்க மேல கோபம், வெறுப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பான உணர்வுகள். எனக்கு ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. கம்பெனிக்குள்ள வர்றதுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டுறக்கூடாதுன்னு தோணுது. உனக்கு இப்படி எல்லாம் நடந்ததுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான்டா. கேம்பிங்ல இருந்து உன்னை அந்த நேரத்துக்கு வெளியில அனுப்பி இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. என்னோட கட்டுப்பாட்டை இழந்துட்டேன். என்னோட வாழ்க்கையில என்னை அறியாம பலமுறை என்னோட கட்டுப்பாட்டை இழந்திருக்கேன்னா நான் எப்படி இந்த மாதிரி மாறினேன்? எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியலண்ணா. அதான் உண்மை. ஃபோன் பண்றாங்க. உன்னோட எல்லா கேள்விக்கான பதில் நான் அடிச்சு சொல்றேன்னா என்னை அவளால் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இத்தனை நாள் ஒரு குருடனா இருந்திருக்கேன். என் கூட இருந்துக்கிட்டே என் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் அழிக்கிறத பார்க்க முடியாம இருந்துட்டேன். நான் உங்களை முழுசா இழந்திருப்பேன்னா விடு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இதுவரை நடந்த எல்லாத்தையும் மறக்க தயாரா இருக்கேன்டா. இப்ப எனக்கு உன் மேல எந்தவித கோபமும் இல்லடா. இது திரும்பவும் நடக்கக்கூடாது. சரிங்கண்ணா, நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் முழுசா நானே சரி பண்ணிடுறேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை வரும் பாருங்களேன். வரணும்டா. எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி. என் பொண்டாட்டி செம்மையா இருக்குமா? எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா இந்த டிஷ்? நீ தானடா பண்ண? அம்மா தான் சமைச்சாங்களா? அதான் நான் சாப்பிட்ட ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன், உங்க அம்மா சமையல் தான். இருங்கப்பா இருங்க, அவங்க ஏதோ சொல்ல வராங்கப்பா. காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு முட்டை பண்ண உதவி செய்ய யாருமே இல்லன்னு இவங்க சொல்றாங்கப்பா. பொண்டாட்டி, இந்த ஆலியோஸ் நான் பண்ணதாமா? நான் பண்ணதானே? கேளுமா.
இல்ல நான் அதை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்றாங்க. தூக்கி போட்டாளா? எதுக்கு? லெமன் ஜூஸ்ல முக்கறதுக்கு பதிலா நீங்க அத வினிகர்ல ரொம்ப நேரம் முக்கிட்டீங்க. கேவலமா இருந்துச்சு, அதான் குப்பை தொட்டில போட்டுட்டேன்னு சொல்றாங்க. அவ்வளவு கேவலமாவா இருந்தது? வா பொண்டாட்டி, போதுமா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குமா. நான் எத்தனை தடவை தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது, பேச மாட்டியா என்ன? அப்பா டிரான்ஸ்லேட் பண்ண வேற யாரையாவது கூட்டிட்டு வாங்க, எனக்கு இப்ப வேலை இருக்கு. ஆமாப்பா. கிளம்பு. எனக்கும் இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. நானும் கிளம்புறேன். அப்பா பாய் பாய். போயிட்டு வரேம்மா. அப்ப நானும் கிளம்புறேன். பேச இஷ்டம் இல்லாத ஆளுகிட்ட நானும் பேச மாட்டேன். இயற்கை தான் நம்மளோட அடையாளம். இந்த கான்செப்ட வச்சு நம்ம பெருசா ஒரு பிளான டிசைன் பண்றோம். அதோட நம்மளோட டார்கெட், அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் நான் டிசைன் பண்ணிருக்கேன். இருங்க இப்ப காட்டுறேன். ஆமா, நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகுது பாருங்க. குரூப்க்கு ஏத்த மாதிரி நம்ம தனித்தனி ஸ்லோகன்ஸ் பண்ணலாம். ஒரு ஸ்லோகனை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா குரூப்ஸையும் அப்ரோச் பண்ண முடியாதுல. உண்மைதான். அப்புறம் மேடம், நீங்க நிஜமாவே ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்கீங்க. இததான் கிரியேட்டிவ்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. கண்டிப்பா எங்களுக்கு இதுல சம்மதம் தான். சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. உங்க கஸ்டமர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுல சந்தேகமே இல்ல. நாங்களும் எக்ஸைட்டடா இருக்கோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப நன்றி. ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ. Okay. தேங்க்யூ. யூ வெல்கம். ஓ மிவுக்குமே உனக்கு ரொம்ப நன்றி. உன்னாலதான் நான் திரும்பவும் ஜாகிங் வர ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் என்னால இதை பண்ணிருக்கவே முடியாது. என்ன உடம்பு கம்மி பண்ணணும். எல்லா லேடிஸுக்கும் வணக்கம். இங்க பாருங்க, இந்த வாக்கிங் மட்டும் இல்லாம ஜூம்பா கூம்பா கூம்பான்னு எல்லாமே இருக்கு. வணக்கம் பிரசிடென்ட் அம்மா. இங்க பாரு, காலையில உன்னோட முகத்தை பார்த்தா என் நாளே நல்லா இருக்காது. தயவு செஞ்சு போயிடு. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். என் ஏரியாவை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நான் போயிட போறேன். யார்கிட்ட இருந்து இவ ஏரியாவை காப்பாத்த போறாளா? பிரசிடென்ட் மேடம், நாங்க ஒரு சின்ன ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். உங்க பொக்கிஷமான நேரத்தை வீணாக்க மாட்டோம். நம்ம ஜனநாயக நாட்டுல இருக்கோம். உங்க அனுமதியோட மக்கள் கிட்ட பேசதானே கேக்குறேன். பிரசிடென்ட் ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் கை தட்டுங்க. அற்புதம், அற்புதம். சரி Thank சரி, you, madam. ஓகே. நீ வந்த வேலைய சீக்கிரம் ஆரம்பி. ரொம்ப நன்றி பிரசிடென்ட் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க ஆரம்பிக்க போற நவீன யோகா கிளாஸ்ல இங்கே இருக்கும் ஒவ்வொரு பெண்மணியும் அன்போடு சேர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இப்பதான் முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போறேன். இதுக்கு நீங்க பணம் கட்ட தேவையில்ல, ஃப்ரீதா. இந்தாங்க இந்தாங்க, எல்லாரும் வாங்கிக்கோங்க. எல்லாரும் வாங்கிக்கோங்க. இந்தாங்க. தரேன் வாங்கிக்கோங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் இதுல சேரணும். இங்க பாரு. அக்கா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன இந்தாங்க, இது பண்ணிட்டு உங்களுக்கு. இருக்கீங்க? உடம்ப கம்மி பண்றோமா? சுத்தமான காத்துல வாக்கிங் போறோம். வெட்டித்தனமா இப்படி பார்க்ல வாக்கிங் போனீங்கன்னா உடம்பு குறையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களெல்லாம் வடிகட்டின முட்டாளாக்கி வச்சிருக்கா இதோ இந்த பிரசிடென்ட் தான். என்ன ஓவரா பேசுறாவ? அப்படியே ஒண்ணு ஓ பிரசிடென்ட், ஒரு பிரசிடென்ட் இப்படி பண்ணலாமா? நீங்க தானே நம்ம ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்கணும். நீங்க போய் இப்படி பண்ண எப்படி? விடுப்பா. இங்க பாருங்க, உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்காக ஒரு நவீன யோகா ஸ்டுடியோவை ஒரு மாசத்துக்கு நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் கூப்பன் இருக்கு, வாங்கிக்கோங்க. சித்தி மக கூட யோகா பண்ணிட்டு இருக்கா. இப்ப 15 வயசு கம்மியான ஆமா, மாதிரி ஆமா. தெரியறா. உண்மைதான், நம்புங்க. என் அண்ணனோட பொண்டாட்டியும் 2 வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் இப்ப செம்மையா இருக்கா. எல்லாரும் கேளுங்க, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் ஒரு தடவை தான் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன புரியுதா நான் சொல்றது? சம்மதமா? இந்த இந்தியாவுல இருக்காங்களா, அவங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது. உண்மையாதான். இந்த வாய்ப்பை விடுறவங்க முட்டாளுங்கப்பா. நீங்க முட்டாளுங்களா? இங்க பாருங்கம்மா, நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்காக நான் என்ன கொடுத்திருக்கேன்? இலவச யோகா கூப்பனை. அறிவு இருக்கிறவங்க அந்த கூப்பனை இப்பவே யூஸ் பண்ணிக்குவீங்க. யாருக்கெல்லாம் அறிவு இருக்கோ இப்பவே என் பின்னாடி வாங்க. அழகாவும் ஆரோக்கியமா இருப்போம், இளமையா இருப்போம். எல்லாரும் போயிட்டாங்க. முதல்ல அவளுக்கு யோகா பண்ண தெரியுமா என்ன? முசாஃபர், நீயுமாடா? எங்க மம்மி என்ன வீட்டுக்குள்ள வாட அரவணைச்சிட்டாங்க. இனிமே நான் உங்க பேச்சுக்கா. Hey guys, good morning. குட் மார்னிங் சார். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? டாரன், ஜான், என்ன விஷயம்? என்ன யோசிச்சுட்டு இருந்த? என்னாச்சு உனக்கு? கேம்பெயினை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்கிட்ட கண்ட்ரோல் இல்லல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு ஜான். உனக்கு இன்னும் உண்மையான பிரச்சனையே வரல, அதுக்குள்ள இப்படி வருத்தப்படுற? நீ உண்மையிலே என்ன எழுந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. கஷ்டமா தான் இருந்தது, ஆனா முடிச்சாச்சுல்ல. ரிசல்ட்டும் அருமையா வந்துருச்சு, புரிஞ்சுதா? அப்புறம் நீ சலேம்க்கு இந்த சான்ஸை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
என்ன ஜான், எனக்கு எதுக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நான் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இது ரொம்ப பெரிய கேம்பெயின், இவ்ளோ பெரிய பொறுப்பா எப்படி ஒரு அனுபவமே இல்லாதவளுக்கு கொடுப்பேன்? சனிமால டக்குன்னு எந்த டிசிஷனுமே எடுக்க முடியாது, அவளுக்கு அதுல அனுபவம் இல்ல. தரன், உனக்கு அந்த முயல் ஆமை பத்தின கதை தெரியும்ல? தெரியும் ஜான், அந்த ஆமை அந்த ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சிரும், அப்படிதானே? இல்ல நான் அதை மட்டும் சொல்ல வரல. இலக்கு அடையிறதுக்காக வேகமா ஓடினா மட்டும் பத்தாது, சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் வேணும். அந்த ஆமை பொறுமையா போறதுனால முயலால பார்க்க முடியாத பல விஷயங்களை அது பார்க்கும். அட்வர்டைசிங் கூட அந்த மாதிரி தான். சாதாரண மக்கள் பார்க்க முடியாத பல விஷயங்களை நாம பார்ப்போம். மத்தவங்களுக்கு முன்னாடி நாம தான் முதல்ல பார்க்கணும். சனம் கிட்ட ஒரு அற்புதமான டேலண்ட் இருக்கு. நாம கண்டுக்காம விடுற பல விஷயங்களை டேரன் அவ முதல்ல கவனிக்கிற, தெரியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? ஓகே தானே? உன் மைண்ட் செட்டை மாத்திக்கோ. அவ கூட ஃப்ரெண்ட்லியா இருக்க பாரு. இப்படி ஆயிட்டனே. சரி விடு. டீ கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சோ மச். டீ உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும் தெரியும், ஆனா இத குடிச்சு பாருங்க. அப்பப்ப மாத்திக்கோ, எப்ப பார்த்தாலும் காஃபி காஃபின்னு. நீ கொஞ்சம் டீ ட்ரை பண்ணி பாரு. எனக்காக கொண்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்யூ. செமையா செய்வா. சரி, வந்த வேலை முடிஞ்சது, நான் இங்க இருந்து கிளம்புறேன். டீமை கூட்டிட்டு வந்துரு. ஓகே, எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிடலாம். கிராபிக்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்க ப்ராடக்டா தேமஸ்ங்கிற கம்பெனில இருந்து கொண்டு வர போறோம். நீங்க ரெடினா நான் எங்களோட ஸ்லோகனை சொல்றேன். எங்க கம்பெனியோட ஸ்லோகன் என்னன்னா, நீ யார் என்று உணர்ந்து கொள். அதோட நம்ம கிளைண்ட் இருக்காங்கல்ல, காம்பஸ் ஸ்போர்ட்ஸ், அவங்க ஸ்லோகனுக்கும் நம்ம ஸ்லோகனுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. அதோட மக்கள் மனசை கவர்றதுக்காக நாங்க பல இமேஜஸ் வச்சிருக்கோம். அந்த படங்கள் இப்ப இந்த மெயின் போர்டுல டிஸ்பிளே ஆகும். என்ன இதை பார்த்து செதுக்கி இருக்கும். சில எக்ஸாம்பிள்ஸ காட்டுறேன். இந்த படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? தான் யாருன்றத சொல்றதுக்காக அவன் இயற்கையோட இணையறான். செம்மையா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நம்ம கையை விட்டு போகாதுன்னு எனக்கு தோணுது. ஜான் சார், நான் நிஜமா சொல்றேன், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல சார். உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதை விட முக்கியமா சனனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். காம்பஸ் போர்ட்டுக்காக பெஸ்டான ஸ்லோகனை சொல்ற ஒரு நபருக்கு நான் கிஃப்ட் தரேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை நான் இப்ப நிறைவேற்றி ஆகணும். சோ அந்த கிஃப்ட கொடுக்க போறேன். ஆமா சார், கிஃப்ட் கொடுக்கறதா நீங்க கேம்ப்ல சொன்னீங்க, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா நம்ம தான் கான்ட்ராக்ட்ல சைன் போடல. கான்ட்ராக்ட் சைன் பண்ணலனா கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி ஏன் யோசிக்கணும்? உனக்கு இந்த கிஃப்ட கொடுத்தே ஆகணும். ரொம்ப நன்றி. அது சாவி தானே? என்ன சாவியா இருக்கும்? ஜான் சார், இந்த கிஃப்ட் செம்மையா இருக்கு, என்னால நம்பவே முடியல. உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ஆமா. சரி, ஓட்டி பாக்கட்டுமா? கண்டிப்பா ஓட்டி பாரு. நீங்க என்ன விட வண்டியை சூப்பரா ஓட்டுறீங்க. நடு ரோட்ல கையை நீட்டிட்டு வராத. சரி, ஓகே. பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ என்ன நினைக்கிற? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏய், என்னாச்சு? உங்க ஆபீஸ்ல பேசலாமா? வா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னால இத நம்பவே முடியல. இவங்க சொன்ன ஒவ்வொரு ஐடியாவும் ஜானோட ஏஜென்சியோடது.
இந்த ஐடியாஸ் அவங்க கிட்ட இருந்து திருடி இருக்காங்க. என்ன சொல்ற? அவங்க கூட கேம்ப்க்கு நானும் போயிருந்தேன். அவங்க தான் இந்த ஐடியாவை யோசிச்சாங்க தெரியுமா? அவங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்லோகனையும் நானே கேட்டேன். இப்ப நமக்கு ஸ்கிரீன்ல காட்டினாங்கல்ல, அந்த ஸ்லோகன் ஐடியா எல்லாமே ஜான் ஏஜென்சியோடது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும். என் கூட வா. ஹலோ மிஸ்டர் எம்ரே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதான் நீங்க பேசுறதுலே தெரியுதே. அப்படியா? என்ன நிஜமாவா சொல்றீங்க? மிஸ்டர் ஜான் கிட்ட பேசுனீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்க ஆபீஸ்க்கு வரீங்களா? ஓகே ஓகே புரியுது. இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏதாவது வேணும்னா தாராளமா எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். அது செம்மையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பார்த்து வண்டி ஓட்டு. ட்ரை பண்றேன். இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறத பார்த்து இனிமே நீ என்னையே வண்டி ஓட்ட சொல்ல மாட்டல்ல? என்ன சொல்ற? நீங்களே ஓட்டிடுங்க. நினைச்சேன். சரி, நான் உங்களை கூப்பிட மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கத்து கொடுங்க. சரி, அவ்வளவுதானே. கத்து கொடுக்குறேன். டீ இப்ப கேட்ட பாத்தியா? எடுத்துட்டு வா. டேரனோட கேபின்ல இருப்பேன். ஓகே, சீக்கிரம் எடுத்துட்டு வா. பை. என்னடி ஆச்சு? அவ்வளவு அழகான மோட்டார் சைக்கிள், சிகப்பா இருந்தது. எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆனா அந்த பாக்ஸ பார்த்ததும் அதுக்குள்ள நான் மோதிரம் இருக்கும்னு நினைச்சிட்டேன். உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன். அவ்வளவுலாம் இல்லக்கா. தெரியும் தெரியும், நீங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே. ஆனா என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இது? நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா ஸ்பார்க் அதிகமா இருக்கே. ஆமால, அப்படியே வத்தி குச்சி மாதிரி பத்திக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட இருந்து நான் விலைக்கு போகத பாக்குறேன். ஆனா மேக்னெட் மாதிரி அவர்கிட்டயே திரும்ப ஒட்டிக்கிட்டே இருக்கேன். உண்மையான காதலுக்கு நடுவுல யாராலையும் வர முடியாது டார்லிங். அக்கா, நீ நல்லா தானே இருக்க? நேத்து ஒரு மாதிரி இருந்த, ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறியே. சனியம், நான் மிஸ்டர் எம்ரே கிட்ட பேசினேன். மிஸ்டர் ஜான்கோ அவருக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா சொல்ற? ஆமாடி, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இங்க வா சனியம். அக்கா, என் செல்லுண்டி நீ. அக்கா, என்ன விடுக்கா. முடியாது. விட முடியல. சனியம், இதுக்கப்புறம் நமக்கு நடுவுல சண்டையே வரக்கூடாது. ஓகேவா? நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆமா, சண்டை போட வேணாம். என்னடியும் அக்காக்கு திரும்ப கொடுக்க மாட்டியா? கொடுக்கறேன். ஹலோ காம்சே. ஹாய். ஹலோ சனம். ஜான் இப்ப எங்க இருக்கா? டேரன் மேடமோட கேபின்ல இருக்காரு. சரி, வாங்க வாங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். Okay, வா. வாங்க வாங்க, என் பின்னாடியே வாங்க. இருங்க, என் ஜாக்கெட்டை கழட்டிக்கிறேன். வாங்க போலாம். ஜான் சார், கெஸ்ட் வந்திருக்காங்க. ஜான், உன்கிட்ட நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசி ஆகணும். அர்ஜென்ட்டாவா? ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது உன்னோட ஆபீஸ்ல யாரோ ஒரு ஸ்பை இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்பையா? என்ன சொல்ற? இன்னைக்கு ஒரு கம்பெனி வந்து பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. அவங்க எங்க கிட்ட கொடுத்த ஐடியா, ஸ்லோகன் எல்லாமே கேம்பிங்ல நீங்க யோசிச்சது. அது எல்லாத்தையும் திருடி இருக்காங்க. இவ எதுக்கு வந்தா? இது எப்படி ஆச்சு சனியம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி உங்க ஏஜென்சி பண்ண கேம்பெயினை நான் இப்பவே பார்த்தாகணும். அதுக்கு என்ன, நாங்க ரெடியா தான் இருக்கோம். அது என்னன்னா, நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்களா? இல்ல இல்ல, உங்க ஒர்க்கை எந்த அளவுக்கு திருடி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக தான். ஓகே ஓகே, இவங்களை கான்ஃபரன்ஸ் கால் கூட்டிட்டு போ சொன்னேன். சரி, என்னோட பின்னாடி வாங்க. மறுபடியுமா? இங்க பாருங்க ஜான், ப்ளீஸ் ரிலாக்ஸ். மறுபடியும் வர நடந்திருக்கு. சரி, நான் இப்ப கூட கோபப்படாதீங்க, ரிலாக்ஸா please. இருந்தாங்கம்மா. எதுக்கு நான் டென்ஷன் ஆக கூடாது, அதானே? ஆமா, ஒரு நான் தடவை சொல்றது நடந்துச்சு, நாம விட்டுட்டோம். ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திடா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம முக்கியமான முடிவு எடுக்கணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே, வா போய் ஆரம்பிக்கலாம். சோ இதோட முடியுது. இதுதான் நாங்க உங்களுக்காக பண்ணிருக்க கேம்பெயின்.
இங்க பாரு டென்ஷன்ல எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ தான் என்ன போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண புரிஞ்சுக்க. வண்டர்ஃபுல். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட தான் அந்த ஏஜென்சியும் எங்க கிட்ட காமிச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் முதல்ல அந்த ப்ராஜெக்ட பாத்திருந்தேன்னா அந்த ஏஜென்சியை தான் சூஸ் பண்ணிருப்பேன். ஆனா உங்களை பத்தி காம்சே சொன்னதை நம்புறேன். உங்களுக்கே இந்த ப்ராஜெக்ட கொடுக்கறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ காம்சே. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சொல்ல இம்ரி, நான் நேத்துல இருந்து கூப்பிடுறேன். நீ எங்க இருக்க? ஏன் கால் அட்டன் பண்ணல? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஏன் என்னாச்சு? நீ இப்பவே ஆபீஸ்க்கு போய் ஆகணும். நான் எதுக்காக ஆபீஸ்க்கு போகணும்? நான் உள்ள வச்சிருக்க ஹிடன் கேமராவை நீ எடுக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சது. ஹிடன் கேமராவா? இல்ல உனக்கு என்னாச்சு? எதுக்காக இந்த மாதிரி உளறிட்டு இருக்க? நான் ஒண்ணும் வளரல. நான் எல்லாத்தையும் பக்கவா பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு பண்ண கேம்பெயினா நான் இன்னொரு கம்பெனிக்கு வித்துட்டேன். நீ என்ன பண்ணன்னு சொன்ன? இதுதான் உன்னோட பிளானா? உன்னை வேலையை விட்டு தூக்கின ஆபீஸ்ல கேமரா வைப்ப, அவங்களோட ப்ராஜெக்ட் இன்னொரு கம்பெனிக்கு வைப்ப. அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவானுங்க. நீ எப்படி சொல்ற? நான் என்னதான் பண்ண முடியும் எம்ரே? நீ நானும் இத்தனை வருஷம் இந்த கம்பெனிக்கு உழைச்சதெல்லாம் வீணா தானே போச்சு. என்ன விடு, உன்னால திரும்பவும் அந்த கம்பெனிக்கு உள்ள போக முடியுமா? உன்னோட பொசிஷன் அந்த கம்பெனில என்ன? உனக்காவது ரோஷம் வந்து நீ ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா நீ அமைதியா இருக்க. ஒவ்வொரு நாளும் என்னை விட்டு நீ விலகி போற. நான் வேற என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? இது வரைக்கும் உன்னால எனக்கு ஆன பிரச்சனையே போதும். அவ்வளவுதான். எம்ரே, நீ என்ன வேணா பேசிக்கோ. ஆனா நீ இப்ப அங்க போய் அந்த கேமராவை எடுத்துதான் ஆகணும். நீ சொல்றத கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல, சரியா? நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ண. பார்த்து பேசு எம்ரே. மிஸ்ஸஸ் உமா, அதாவது உன்னோட அம்மா, நீ ஜானிக்கு என்ன பண்ணன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இப்பதான் உனக்கு ஷேர் வேற கொடுத்திருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம். சனீப், கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரையும் பாரு. பல வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல. அவங்கள பாக்கும்போது எனக்கு பொறாம வந்துரும் போல இருக்கே. நிஜமாவா? ஆமா, கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரையும் பாரு. ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு என்ன தோணுது? கொஞ்சம் வாய மூடுறியா? உங்களுக்கு டீ கொண்டு வரேன். அப்போ நாங்க கிளம்புறோம். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் வேலையை உடனே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அர்ஜென்ட். எங்களுக்கு டைம் இல்ல. கவலைப்படாதீங்க, வேலையெல்லாம் டைம்க்கு முடிஞ்சிடும். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒர்க் பண்றோம். நீங்க கவலைப்படாதீங்க. சூப்பர். நான் அட்வான்ஸ் பேமெண்டோட டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புறேன். உங்க அக்கவுண்ட்டுக்கு இன்னைக்கே வந்துரும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்னையும் என் டீமையும் நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்காக நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூ வெல்கம். ஆனா அந்த ஸ்பை யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிங்க. இல்லனா நம்ம ரெண்டு பேருக்குமே அது பிரச்சனை ஆயிடும். கவலைப்படாதீங்க, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம். தேங்க்யூ. ஆண்டி ஆண்டி சொல்லு முசாஃபர். கோச்சுக்கிட்டீங்களா? என்ன முசாஃபர், உன்னை நான் கோச்சுப்பனா என்ன? சொல்லு. எனக்கு உன் அம்மா மேலதான் கோவம். நான் அவளை எப்பவோ வெறுத்துட்டேன். என்ன ஆண்டி நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க எல்லாம் வயசுல பெரியவங்க. நீங்களே இந்த மாதிரி கச்சா முச்சான்னு சண்டை போட்டா சின்ன பசங்க எங்களுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? சத்தியமா ஆண்டி, நான் மனசு நொறுங்கி போய் வந்திருக்கேன். நம்ம ஏரியால இருக்கிற அத்தனை பேரையும் அவ பக்கம் கூட்டிட்டு போயிட்டா, பார்த்தல்ல? யோகானால எல்லாமே போயிருக்காங்க ஆண்டி. நம்ம ஊர்ல இருக்கிற ஓசில கொடுத்தா அப்படியே பின்னாடி போயிடுவாங்கல்ல. டிவி, லேப்டாப், மிக்ஸி தான் கொடுக்குறாங்கன்னு பின்னாடி போறாங்கன்னு பார்த்தா யோகாக்கும் போறாங்கன்னு ஆச்சரியமா தான் இருக்கு. நம்ம ஆளுங்க எப்பவுமே இப்படிதானே, இலவசம்னா பின்னாடியே போயிடுவாங்கல்ல. நம்ம வேற ஏதாவது புதுசா யோசிக்கணும்டா. புதுசா யோசிக்கணும். எல்லாரையும் ஏன் பக்கம் கொண்டு வர. ஆனா வரணுமே. வருவாங்க. வரலனாலும் புடிச்சு இழுப்பேன். ஜான் தம்பி எனக்கு ஒரு ஐடியா சொன்னாரு.
அவன் சொன்ன ஐடியாவா? அதெல்லாம் வேணாமே. ஆனா அவன் சொன்ன ஐடியா உண்மையிலேயே நல்லதா இருக்கும். அவன் சொன்ன ஏதாவது கிரியேட்டிவாவும் இருக்கும். சரி, அந்த 6 அடி ஸ்டூல் என்ன ஐடியாவை சொன்னான்னு சொல்லுங்க. நம்ம ஏரியால லைப்ரரி கட்ட போறோம். சொன்னல ஐடியா கிரியேட்டிவா இருக்கும்னு. இந்த ஐடியா எனக்கு தோணல பாருங்க. இந்த கிரியேட்டிவ் ஐடியாலாம் என் மண்டையில இருந்ததா நான் ஏன் உங்க கூட உட்கார்ந்திருக்கேன்? அவளைய விடுறா. உன்னை இந்த ஏரியாக்கு நான் தானே வைஸ் பிரசிடென்ட் ஆக்கியிருக்கேன். இந்த யோசனையை நிஜமாக்கி காட்டு. உன்னை எல்லாருக்கும் தெரிய வரும். உன் பேரு பிரபலம் ஆகும். ஆமா, அப்ப கத்தி கதறி கூப்பாடு போட்டு இந்த ஐடியாவை நான் தான் சொன்னேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. ஏன்னா வரவும் போறவங்க ஐடியா கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு அறிவாளி தான் ஐடியா கொடுக்கணும். அப்பதான் அந்த ஐடியாக்கே ஒரு மரியாதை இருக்கும். ஆமா மக்களே, மக்களே, நம்ம ஏரியா அசோசியேஷன் ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஐடியாவை சொன்னது நான் தான். நம்ம ஏரியால ஒரு லைப்ரரி வரப்போது அதுல நிறைய புக்கெல்லாம் வைக்க போறோம். நீ என்ன பேன வாயை பொளந்து கேட்டுட்டு இருக்க? கலந்தா காத்து வரட்டும். மக்களே, மக்களே, வீட்டுல ஓரமா ஒடுங்கி போய் கிடக்குற புக்க தூசு தெரிய வீடு கொடுங்க. எப்படி நமக்கு மட்டும் திரும்ப திரும்ப இதே மாதிரி நடக்குது? எனக்கு சத்தியமா புரியல. மறுபடியும் அதே பிரச்சனை. எனக்கு இப்ப தலை பிடிக்கிற மாதிரி இருக்கு டாரன். ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துருச்சானா அதை நிம்மதியா கூட கொண்டாட முடியல பாத்தீங்களா? அது யாரா இருக்கும்னு தெரியலையே. ஏன் திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க? நல்லா என்ஜாய் பண்ண. சீச்சி, என்ன என்ஜாய் பண்ணுன்னு சொல்ற? இங்க ஒரு ஸ்பை இருக்கா, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதான் ஆமா, பார்ட்டி ஆரம்பிச்சதுல அந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேனே. யாரா வேணாலும் இருக்கலாம் சனேம், யாரா வேணாலும் இருக்கலாம். நான் கூட இருக்கலாம், ஏன் நீ கூட இருக்கலாம் சனேம். நீ முட்டாள்தனமா பேசாத, கொஞ்சம் அமைதியாரு. சான்ஸ் நம்மள பாக்குறாரு, பாஸ் நம்மள பாக்குறாரு. அதுக்காக எதுக்கு நீ பயப்படுற? நான் ஸ்பைன்னு சொன்னது அவர் கேட்டு போறோம். எனக்கு என்ன பண்றது தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. முடியல. நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. பயம் இல்லாத மாதிரி நடிக்கணுமா? இருக்கிற நிலைமையில என்னால எப்படி அந்த மாதிரி நடிக்க முடியும்? நீயே சொல்லு. நான் என்ன காலை தூக்கிட்டு யோகாவா பண்ண முடியும்? பாக்குறாரு. நான் வாயை வச்சுட்டு அமைதியா இருந்திருக்கலாம். இப்ப தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். இப்ப சந்தேக பார்வையோட பாக்குறாரு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உன்னை சந்தேகத்தோட தான் பாப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணுன்ற? எதையும் யோசிக்காம டான்ஸ் ஆடு போ. என்ன பண்ணும்? டான்ஸ் ஆடுன்னு சொன்ன. உனக்கு டான்ஸ் ஆட தெரியாதா? பதட்டம் தான் ஜாஸ்தி ஆகுது. இரு சிரிக்கிறேன். ஜான், ஜான், நான் கூப்பிடுறது கேட்கவே இல்லையா உங்களுக்கு? தப்பா நினைச்சுக்காத டாரன். ஐம் சாரி. நீ இப்ப என்ன சொன்ன? நம்ம ஆபீஸ்ல இன்னும் நிறைய கேமரா வைக்கலாமான்னு கேட்டேன். போன தடவை பண்ண மாதிரியே எல்லாரோட லேப்டாப்பையும் வாங்கி வச்சுக்கலாம். அத செக் பண்ணலாம். அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்கலாம்ல. டேய் எம்ரே, வாடா. வீட்ல ரொம்ப போர் அடிச்சது. என்ன பண்ணான்னு யோசிச்சேன். அதான் கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துட்டேன். நீங்க ஃப்ரீனா நம்ம லஞ்ச் சாப்பிடலாம். சாப்பிடலாம்டா, நிச்சயம் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு முடியுமான்னு தெரியலடா. ஏன்? எம்ரே, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப தப்பான நாள்ல வந்திருக்கீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னாச்சு? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஆனா எங்க ஐடியாஸ் எல்லாம் திருடி வேற ஒரு கம்பெனிக்கு யாரோ கொடுத்திருக்காங்க. அதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். நீ என்ன சொல்ற? யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க முடியும்? உங்களுக்கு யார் மேலே ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு தெரியலடா, சத்தியமா தெரியல. விடுறா, வா நம்ம கேபின் போலாம். வா. சரி, நான் என் ரூம்ல இருந்து ஒன்னு எடுக்கணும். அது எடுத்ததுக்கு அப்புறம் உங்க கேபின் கிளம்பி வரேன். அம்மா கைய தட்டு தட்டுடி. தட்ட மாட்டேங்கிறிய. மிஸ்டர் எம்ரே, நீங்க வந்துட்டீங்களா? ஆமா வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பர், நல்லா இருக்கேன். தேங்க்யூ. எம்ரே, எனக்கு இந்த ஸ்பைன்னு சொன்னதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஒருவேளை இதுல ஐலின் சம்பந்தப்பட்டிருப்பாளா? ஐலின்கா? இங்க இருந்து நம்ம ப்ராஜெக்ட் ஐலினால எப்படி திருட முடியும்? ஒருவேளை அவ பண்ணணும்னா கண்டிப்பா இங்க ஒரு ஆளை வச்சிருப்பா. அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் கிளம்பட்டுமா? ஓகே, அப்புறம் பார்க்கலாம் மிஸ்டர் எம்ரே. சேச்சி, என்னோட கதை முடிஞ்சது. ஜான்சரி என்ன சந்தேகப்படுறாரு? அங்க நிக்கும் போது என்னையே பாத்துட்டு இருந்தாரு. இப்ப டாரன் மேம் கூட பேசும்போது என்னையே பாத்துட்டு இருக்காரு. என்ன பேசுற நீ? அமைதியாரு. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் பிரகாரம் அப்படிலாம் எதுவும் நடக்காது. எம்ரே சரு என்ன ஒரு மாதிரி பாத்தாரு. எனக்கு தான் ஏதோ பிரச்சனை வரப்போது. நீ வேணா பாரு. டாரன் ப்ளீஸ் என் கேபின் வாங்க. வரேன் ஜென். ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சனிம், என் ரூம்ல கொஞ்சம் ஃபைல் இருக்கு, எடுத்துட்டு வரியா? ஒன்னும் யோசிக்காதம்மா. உன்னை வெறும் ஃபைல தான் கொண்டு வர சொல்லிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ தாராளமா போ. இப்ப மனச அமைதிப்படுத்தணும்.
எம்ரி சார், சனே டேரனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க ஃபைல் எடுக்கிறதுக்கு வந்தேன். இது வரைக்கும் இந்த ஃபைலா? ஆமா. மிஸ்டர் ஃபேப்ரி, சனேம் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. சரியா? சரி. ஓகே. மிஸ்டர் எம்ரே, அப்புறம் எப்படி இருக்கீங்க? நானே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, ஆபீஸ்க்கே வந்துட்டீங்க. ஆமா, நான் வந்துட்டேன். அப்புறம் உங்களை இங்க பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எம்ரே. அப்புறம் ஜானு நீங்களும் பேசிக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பேசுறேன். இதை கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்னது, ஏதாவது செலிப்ரேட் பண்றீங்களா? காம்பஸ் போர்ட்டோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆ, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பரவாயில்லையே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பரவாயில்லையே சனேம், நீங்க எதை தொட்டாலும் அது வெற்றியில தான் முடியும் போல் இருக்கே. தேங்க்யூ. வெல்கம். மிஸ்டர் எம்ரே, நானும் சனேமும் கொஞ்சம் தனியா பேச வேண்டி இருக்கு. உங்களுக்கு ஓகேனா? ஓகே ஓகே, பேசுங்க. ஓகே, நம்ம அப்புறம் பார்க்கலாம். மட்டுமா? நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாம் நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் மழையே பெய்யுது. ரொம்ப ரொம்ப நன்றி. தாங்க. தேங்க்யூ. இந்தப்பா முசாஃபர், இதை நீதான் வாங்கிக்கணும். ஒரே வாவ், நம்ம ஊர்லயே படிச்ச பார்ஷா இருக்கிற கிளவிடா அது நீங்க தான். என்னது இது? இந்த பாட்டிமா குடுக்கறதான் குடுக்குறீங்க, ஒரு நியாயத்தரமா வேணாமா? மேனுவல் வச்சு நாங்க என்ன பண்றது? எனக்காவது ஒரு நாள் யாருக்காவது தேவைப்படும்பா. அப்படியே தேவைப்பட்டுட்டாலும் நாங்க என்ன இங்க ஃப்ரிட்ஜ் விக்கிறோமா? லைப்ரரி, அறிவை வளர்க்கறதுக்கான லைப்ரரி இது. யார் என்ன கொடுத்தாலும் பேசாம வாங்கிக்கோ, வேண்டாம்னா நம்ம அப்புறம் தூக்கி போட்டுக்கலாம். சரியா? அப்படிங்கிறீங்க? அப்ப ஒரு நிமிஷம் இருங்க, இதையும் கையோட பாத்துருங்க. இத பாத்தீங்களா, கடையில மெனு கார்டு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதையும் ஒன்னும் ஆட்டையை போட்டு ஒரு புக்கா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, தர்பூசணி 40 ரூபாவா? யாரா இதை கொடுத்து? மகாஜனங்களே, என் அன்பு உள்ளங்களே, இந்த ஏரியாவுல ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக நான் உதவின்னு கேட்டு வந்த உடனே எல்லாரும் முன் வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. நன்றி. அப்புறம் பாருங்க, இன்னும் நிறைய புக்ஸ் வேணும், அப்பதான் நாம லைப்ரரிய திறக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இங்க கொண்டு வாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க எல்லாரும்? நான் சூப்பர் பண்றேன். உதவி பண்றேன். புருஷனுக்கு சோறு போடாம துரத்தி அடிக்கிற நம்ம பார்சி பாட்டியே இதுல கலந்துக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. நம்ம ஏரியால இருக்கிற பாட்டிங்க ஆண்டிங்க மட்டும் இல்ல, பொண்ணுங்களும் எல்லாருமே வேற லெவல். ஆனா ஆம்பளைங்க ஏதாவது சொல்றாங்களா? ஓரமா உட்காந்து கும்மி அடிக்கதான் கும்மி அடிச்சது போதும். எப்ப ஆம்பளைங்களா உங்களதான் சொல்றேன், இந்த கேட்காத மாதிரி நடிக்கிறது அப்படியே பச்சையா தெரியுது. நடிக்காம இதை மூடி வச்சுட்டு முதல்ல ஏஞ்சி வாங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? ஏரியா பொம்பளைங்க எல்லாருமே எவ்வளவு வேலை பண்றாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்ல நீங்க. சரி, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து 2 ரூபாய்க்கு சர்ஃப் பாக்கெட் வாங்கிட்டு வர எங்க போறீங்க எல்லாரும்? நீங்களாவது ஏன்னா இது சாப்பிடுற நேரம் அது பச்சையா புழிட்டு போறானுங்க. என்னாச்சு உங்களுக்கு? வெறும் 70 வயசு தான் ஆகுது. வேலை செய்யலாம் வாங்கன்னு கூப்பிட்ட உடனே இப்படி தெரிச்சு வர்றாரு பாருங்க. முசாஃபர், நீ தாண்டா இடத்த சுத்தம் பண்ணணும். பயந்துட்டேன். சரி சரி, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க போங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குடா. புக்ஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் கடைக்கு போறேன். அப்புறம் சனேம், நான் நேத்து உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பர்ஃபியூம் வேணும். அது உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நான் நேத்தே சொல்லிட்டேன். நம்ம ஒரு டீல் வச்சிருந்தோம். ஆனா நீங்க இப்போ திடீர்னு உங்க முடிவை மாத்திக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. தப்பு பண்ணிடாதீங்க. முதல்ல நீங்க இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணுங்க. கான்ட்ராக்டா? ஆமா, எல்லா கம்பெனிலயும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இது எங்க கம்பெனியோட ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். மிஸ்டர் ஃபேப்ரிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஜான். நான் சனேம் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ண சொல்றீங்க? ஆபீஸ்க்குள்ள தான் பேச வேண்டி இருக்கு, வெளியே பேச முடியாதுல்ல? எங்க புது கேம்பெயினோட ஹெட் சனேம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும். ஆமாமா, நான் எந்த வகையிலையும் அதுல தலையிடல. அப்புறம் மறந்தே போயிட்டேன். வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த கேம்பெயினை வாங்கிட்டீங்க, அதாவது நம்ம வாங்கிட்டோம். நான் அடிக்கடி மறந்துடுறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மா, என்னது சனேம்? மிஸ்டர் ஃபேப்ரி கான்ட்ராக்ட் கொண்டு வந்திருக்காரு. நான் தான் ஏற்கனவே சொன்னனே,
இந்த அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி தான். மிஸ் அனேம், நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். எனக்கு டைம் இல்ல. மிஸ்டர் ஃபேப்ரி, நீங்க வெறும் ஃபார்மாலிட்டின்னு சொல்றீங்க. ஆனா இதை பார்த்தா கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கு. இதுல யாரும் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதை முதல்ல இவன் எங்க கம்பெனியோட லாயர் கிட்ட காட்டட்டும். அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ சைன் பண்ணுவா. சரி ஜான் சார். அதாவது நீங்க என்ன நம்பலன்னு சொல்ல வர்றீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. புரிஞ்சிருச்சு மிஸ்டர் ஜான், எனக்கு புரிஞ்சிருச்சு. மிஸ் அனேம் என்னோட இந்த கம்பெனி கான்ட்ராக்ட்ல சைன் போடுறத எப்படியாவது தடுக்கிறதுக்கு நீங்க எதையும் பண்ணுவீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஆமா, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? சனேம் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் எனக்கு முக்கியம்தான். நீங்க இப்ப மட்டும் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. மிஸ் அனேம் அவங்க பர்ஃபியூமை கொடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் வாங்க சொன்னாங்களே, அப்ப ஏன் இதே இன்ட்ரெஸ்ட காட்டல? ஏன்னா அது எனக்கு தெரியாம நடந்த விஷயம். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். என்ன பண்ண முடியும்? ஒரு கான்ட்ராக்ட், அது கான்ட்ராக்ட் தான் இல்லையா சனேம்? அது உண்மைதான். அதுக்காகவே சனேம் உங்களுக்கு புது பர்ஃபியூம் தருவா. புது பர்ஃபியூம் யாருக்கு வேணும்? எனக்கு அதே தான் வேணும். அதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. நான் ஆரம்பத்துல இருந்தே உங்க அனுமதியை கேட்கவே இல்லையே மிஸ்டர் ஜான். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் தலையிடாம இருந்தா நல்லது. இது எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற விஷயம். உனக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரியே இப்ப சொல்றேன். சனேம்க்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயத்த உன்னால வற்புறுத்தி செய்ய வைக்க முடியாது. இங்கே வெயிட் பண்ணு, இப்போ வந்துடுறேன். பார்ட்டில இருக்கும். எதுக்கு இந்த சின்ன பிரச்சனை? ஒரு கான்ட்ராக்ட் விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்? என்ன சனம்? இதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கணும். எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு? இப்ப என்ன கொண்டு வர்றாருன்னு பார்க்கலாம். இந்த செக்ல உன்னோட ஷேருக்கான வேல்யூ இருக்கு. ஜென் வேண்டாம். நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பணம் இல்ல. சொன்ன கேளுங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஜென்சன், நான் வேணா சைன் போட்டுக்கிறேன். மிஸ்டர் ஜான், இதுல $4 லட்சம் போட்டிருக்கு. இந்த அமௌண்ட் நான் ஷேர் வாங்கினப்ப கொடுத்தது. ஆனா இப்ப எனக்கு 2 மடங்கு வேணும். 2 மடங்கு உனக்கு? ஆமா, உங்களுக்கு ஓகேனா? ஏன்னா இது எங்க கம்பெனியோட ஃபார்மாலிட்டி. சொன்னது கேட்டியா? 2 மடங்கு வேணுமாமா? என்னடா பேசிட்டு இருக்க? 2 மடங்கு வேணுமா? பொறுமையா இருங்க. ஏய் சனம், சைன் போடுறாத. வேண்டாம் சனம், சைன்லாம் போட வேணாம், விட்டு. 2 மடங்கு 2 மடங்கு தானே? ஜென் வேண்டாம். ஜென், நான் சொன்ன கேளுங்க. நம்ம கம்பெனி திவால் ஆயிடும். சொன்ன கேளுங்க. வேண்டாம் ஜென், நம்ம கிட்ட பணமே இல்ல. ஜென், ஜென் பொறுமையா இருங்க. வெல்லவா. ஜான் சார், எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்க? இந்த பர்ஃபியூம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இது என்னைக்கு நீ மறந்துடாத.